அடுத்த பிரதமராக போகும் கெய்ர் ஸ்டார்மர் யார்? அடுத்த பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் யார்? தொழிற்கட்சி 85 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக மோசமான தோல்வியை பொது தேர்தல் சந்தித்த உடனேயே 2020 தொழிற்கட்சியை வழிநடத்த கட்சி உறுப்பினர்களால் கெய்ர் ஸ்டார்மர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கட்சியை மீண்டும் உயிர்ப்பிக்க மீண்டும் தேர்தல்களை சந்திப்பதே தனது முதல் பணி என்று அறிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு 61 வயதான ஸ்டார்மர் பிரிட்டனின் உயர் பதவியை ஏற்க தயாராகிவிட்டார். அடிக்கடி விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் தொழிற்கட்சியை பிரிட்டிஷ் அரசியலின் மையத்தை நோக்கி இழுப்பதற்கான அவரது முயற்சிகள் வாக்காளர்களிடம் பயனளிக்கத்தான் தெரிகிறது. மேலும் லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் மற்றும் கிரீன் பார்ட்டி போன்ற சிறிய கட்சிகளுக்கு தொழிற்கட்சியால் வாக்குகளை இழக்கக்கூடும் என்று தெரிகிறது. ஆனால் வாக்கெடுப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்த வெற்றி கெய்ர் ஸ்டார்மருக்கே என்று கணிக்கிறது. இங்கிலாந்தில் அவசரமாக தேர்தல் ஏன் நடத்தப்படுகிறது? முன்னதாக சுனக் ஜூலை 4ஆம் தேதி தேர்தலை ஏன் அறிவித்தார் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இந்த முடிவில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதாகவும் கன்சர்வேட்டிவ் கொள்கைகள் பயனுள்ளவை என்று வாக்காளர்களை நம்ப வைப்பதற்கான நேர்மறையான பொருளாதார செய்திகளை மறைப்பதற்கான நோக்கமாக பார்க்கப்பட்டது. கட்சி உறுப்பினர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தேர்தல் தேதி குறித்த விழிப்புணர்வு இல்லை என குற்றச்சாட்டுகள் சர்ச்சையை கிளப்பியுள்ளன. இது சுனக்கின் மீது உள்ள நம்பகத்தன்மையை சேதப்படுத்தியது. முன்கூட்டியே தேர்தலை நடத்த வேண்டும் என்ற பிரதமரின் முடிவு அரசியல் ஆதாயம் பெறும் வியூக நடவடிக்கையாகவே மக்களால் பார்க்கப்படுகிறது. சுனக் தேர்தலில் பின்னடைய இதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து தேர்தலில் முக்கிய வேட்பாளர்கள். அக்டோபர் 2022 முதல் நாட்டை வழிநடத்திய தலைவரான பிரதம மந்திரி ரிஷி சுனக் கன்சர்வேட்டிவ் வேட்பாளர் ஆவார். அவரது முக்கிய எதிரியான கெய்ர் ஸ்டார்மர் ஏப்ரல் 2020 முதல் தொழிலாளர் கட்சி தலைவராக இருப்பவர். ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி, லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் மற்றும் ஜனநாயக யூனியனிஸ்ட் கட்சி போன்ற மற்ற கட்சிகள் பெரும்பான்மையை பெறாவிட்டால் கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கும் வாய்ப்புகள் அமையும். கன்சர்வேட்டிவ்கள் தண்டிக்கப்படும். ஆட்சி மாற்றம் தேவை. பொது தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்து ஜூலை 4, 2024 நெருங்கி வருவதால் மாற்றத்திற்கான சிறிய அறிகுறிகளை காட்டுகிறது. பிரச்சாரத்தின் மீது தொழிலாளர் ஆதரவு சரிந்திருக்கிறது. ஆனால் 14 ஆண்டு கால கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு பிறகு 2022ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து கெய்ர் ஸ்டார்மரின் தொழிற்கட்சியானது வாக்கெடுப்பில் கன்சர்வேட்டிவ்களை விட தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. லண்டனின் சிட்டி யூனிவர்சிட்டியின் நவீன வரலாற்றின் மூத்த விரிவுரையாளர் லீஸ் பட்லர் கூறியதாவது, கன்சர்வேட்டிவ்கள் தண்டிக்கப்படும். இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதற்கான அடையாளங்கள் சுட்டிக்காட்டுகின்றன என்று கூறினார். ஆனால் ஸ்டார்மர் வெற்றி பெற்றால் வரவிருக்கும் ஆண்டுகள் சவாலானதாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். பிரச்சாரத்தில் சுனக்கை அவமதித்த போரிஸ் ஜான்சன். தேசிய இராணுவ அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற டோரி தேர்தல் பேரணியில் இடதுசாரி அரசாங்கமாக தொழிற்கட்சி இருக்கும் என்று முன்னாள் பிரதமர் கூறுகிறார். செவ்வாய்க்கிழமை இரவு பொது தேர்தல் பிரச்சாரத்தில் போரிஸ் ஜான்சன் மட்டுமே தோன்றினார். முன்னாள் பிரதம மந்திரி செல்சியாவில் நடந்த ஒரு டோரி பேரணியில் தோன்றினார். கெய்ர் ஸ்டார்மர் இடதுசாரி தொழிற்கட்சி அரசாங்கத்தை உருவாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அவர் வரிகளை அதிகரிப்பதாகவும் விளாடிமிர் புடினை எதிர்க்கவும் தவறிவிட்டார் என்றும் கூறினார். தேசிய இராணுவ அருங்காட்சியகத்தில் இருந்தவர்களுக்கு ஜான்சன் நன்றி கூறினார். கெய்ர் ஸ்டார்மரின் உறக்க நேரத்தை கடந்துவிட்டது. தாமதமான நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு சாரி என்றார். தன்னை வரச்சொன்ன பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். உரையில் சுனக் பற்றிய ஒரே ஒரு குறிப்பு இதுதான்: தொழிற்கட்சிகள் இந்த தேர்தலில் பெரும்பான்மையுடன் இடதுசாரி அரசாங்கத்தை உருவாக்குவதை தவிர வேறு எதையும் சாதிக்க முடியாது. அதை நாம் அனுமதிக்க கூடாது. புடினின் செல்ல கிளைகளுக்கு இந்த முழு நாட்டை ஆள அனுமதிக்காதீர்கள். நமது ஜனநாயகத்தையும் நமது பொருளாதாரத்தையும் பாதுகாக்கவும் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.5% பாதுகாப்புக்காக செலவழித்து இந்த நாட்டை வெளிநாட்டில் வலுவாக வைத்திருக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜான்சன் வெளியேறிய உடனே சுனக் மேடைக்கு வந்தார். நண்பர்களே, எங்கள் பழமைவாத குடும்பம் ஒன்றுபட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கவில்லையா? சற்று யோசித்து பாருங்கள்.
போரிஸை விட ஜெர்மி கார்பின் ஒரு சிறந்த பிரதமரை உருவாக்குவார் என்று கெய்ர் ஸ்டார்மர் கூறியதும், வேல்ஸ் உட்பட நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர் நிர்வாகங்கள் மற்றும் லண்டன் மேயர் சாதிக் கானையும் கடுமையாக விமர்சித்தார் சுனக். மேலும் ஜான்சன் அரசாங்கத்தில் இருந்தபோது அவர் ஊக்குவித்த அனைத்து கொள்கைகளையும் வென்றார். மேலும் அவரது சாதனைகளை குறிப்பிட இங்கு தவறிவிட்டார் என்றார். இங்கிலாந்து தேர்தலில் இந்தியர்கள் வாக்களிக்கலாமா? இங்கிலாந்தில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் பாராளுமன்றங்கள் மற்றும் பொது தேர்தல்கள் உட்பட பிரிட்டிஷ் தேர்தல்களில் உண்மையில் பங்கேற்கலாம். இந்தியா உட்பட அனைத்து காமன்வெல்த் நாடுகளில் குடிமக்கள் மற்றும் இங்கிலாந்தில் வசிக்கும் அயர்லாந்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை உள்ளது. தேர்தலில் வெற்றி பெற தொழிற்கட்சி ஸ்காட்டிஷ் எம்பிக்கள் தேவையில்லை. ஜான்ஸ் பென்னி. ஸ்காட்லாந்தின் முதல் மந்திரியும் SNP தலைவருமான ஜான்ஸ் பென்னி, தேர்தலில் தொழிற்கட்சியின் வெற்றி தவிர்க்க முடியாதது என்றும், கீர் ஸ்டார்மருக்கு ஸ்காட்லாந்திலிருந்து கூடுதல் எம்பிக்கள் எதுவும் தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். பிபிசியிடம் பேசிய அவர், அதனால்தான் ஸ்காட்லாந்து மக்கள் SNPக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். இந்த தேர்தலில் வெற்றி பெற தொழிற்கட்சிக்கு ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவையில்லை. ஸ்காட்லாந்தை பொறுத்தவரை ஸ்காட்லாந்தில் இருந்து தொழிற்கட்சி எம்பிக்கள் செல்ல வேண்டுமா? அவர்கள் கெய்ர் ஸ்டார்மர் சொன்னதை செய்வார்களா? அல்லது ஸ்காட்லாந்திற்கு ஆதரவாக நின்று ஸ்காட்லாந்தின் நலனை பாதுகாத்து தொழிற்கட்சி ஸ்காட்லாந்தில் சுமத்த போகும் சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் SNP எம்பிக்கள் வேண்டுமா என்று கேள்வி கேட்டார்.